சாமி யாருங்க? மண்டை மேல கொண்டப்பட்ட சுவாமி என்று கேட்ட முதல் மனிதன் நீங்க யாருன்னு கேட்கலாமா? காரணம் என்னங்கன்னு கேட்டேன். மண்டையில உண்ட விடாம அப்ப நம்ம நடுவட்டில விடுவாங்க. மண்டையில பெண்கள் கொண்ட போடலாம், ஆம்பளை நீங்க ஏன் போட்டிருக்கீங்க? ஊரை கொண்ட, ஒய்யார கொண்ட, சிலேபி கொண்ட, மித்திர கொண்ட, பிறவரை கொண்ட, அற்புத கொண்ட, விரைவை கொண்ட, சிலேபி கண்ட, அந்த கண்ட, இந்த கண்ட, கட்டலா கண்ட. கெண்டைய சொல்லல, கொண்டைய சொன்னேன். கொண்டையா? அதுல கீரை முண்டை. கீரை முண்டையா? அறுத்த முண்டை. அறுத்த முண்டையா? முண்டக முண்டா என்ன தெரியுமா? அறுத்த முண்டு. அதான் என் முண்டக முண்டால் என்ன தெரியுமா? என்ன? தாமரை. ஓஹோ, தாமரை. இந்த தாமரை வந்து எங்க இருக்கும்? தாமரை வந்து தண்ணிக்குள்ள இருக்கும். தவளை வந்து எங்கே வாழும்? தவளை வந்து பொந்துக்குள்ள வாழும். தவளை பொந்துக்குள்ள வாழும். எழுத்து பேசக்கூடாது மணிவண்ணா, அப்ப நல்லா இருக்காது. அப்புறம் இந்த எதிர்த்து பேசுற ஆளை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதிர்த்து நிக்கிற ஆளை கண்டாலே எனக்கு அப்ப கூட ஆகாது எனக்கு. தவளை வந்து பொந்தலையா வாழும். தவளையினுடைய தன்மை என்ன ஐயா? நீர்நிலையில வாழக்கூடிய தன்மை. செத்த பொறுங்க. ஆமா ஆத்தா, இந்த படுக்கிறவங்கள பூரா கொஞ்சம் பிறண்டு படுக்க சொல்லுங்க. நரம்பு சுளுக்கிக்கிறோம். உங்களுக்கு நேற்று கடனா நாங்கள் விடிய விடிய இப்படி ஆந்த கொஞ்சம் கதமா கத்திக்கிட்டு உங்களுக்கு நல்ல பகுமான உறக்க வருதோ? இப்போ எந்திரிக்கலாம் தண்ணி அப்புறம் குடத்துலேருந்து ஊற்றி விட்டுரு மேலே பூரா. இப்போ அங்கிட்ட ஒரு நாடகம் நடக்குதா? ஒன்னேத்தையும் சொல்லிக்கிறீங்க, என்ன அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஸ்டப்பு, நான் ஒரு நம்பர் ஒன்று கூட மீசி அந்து பண்ணி ஆற்றி பார்த்துக்கப்புறம் நீ ஏன் போயிட்டு குடிச்சு வரியே? நான் இருக்கேன் ஒரு வட்டம் கவனிச்சியா நீயே? என்ன நாடு ஆணுக்கு முன்னாடியே பாட்டுறதுக்கு இப்படியே ஆடுற அங்கிட்டு தொங்குடுங்கன்னு. சரி, இதை பேசுறது இந்த நேரம் தான் பேசுறதா உங்க சித்தப்புட்ட? இப்போ தானே பார்த்துருக்கேன். பப்புனை கிளிக்க, நான் பொம்பளையா கிளிக்கிறதுக்கு? சரிதானா? சரிதான், நீங்க பேசுங்க. இந்த தவளை பத்தி பேச வந்தீங்களே. தவளை வந்து நீரிலே வாழக்கூடியது. ஆமா. தாமரையும் நீரிலே வசிக்கக்கூடியது. ஆமா. ஆனால் இருக்கட்டும் நான் அது அறக்கு இருக்குன்னா நான் முழுக்கு இருக்கு, நான் விட மாட்டேன். நான் எனக்கு கிறுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கு கிறுக்கு என்றால் ஆர்வம். என்ன ஆர்வம் என்ற கிறுக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். ஆகையினாலதான் இந்த தண்ணீரிலே இருக்கக்கூடிய தாமரை முட்டாகப்பட்டது மலர்ந்த பிறகு அந்த தண்ணீரிலே தாமரையோடு கூட வாழ்கிறது தவளை. அந்த தாமரையில் மேல் இருக்கக்கூடிய மதுவை உண்ணுவதற்கு அந்த தவளைக்கு அருகதை தெரியாதா? எங்கோ கானகத்தில் இருக்கக்கூடிய வண்டாகப்பட்டது பறந்து வந்த அந்த மதுவை உன்று விட்டு எப்படி சென்று விடுவதை போலே. பொன்னுவேலு ஐயா சொல்லுங்க. உங்களுக்கு வேலுன்றது கூர்மை. ஆமா ஆமா. முன்னால அதற்கு பேரு கூர்மைக்கு முன்னால பொண்ணு என்கிற ஒரு ஸ்தாபனம். தங்கம் எங்க பேர்ல தங்கம் இருக்கு, ஒரு மாசம் இல்ல. சும்மா வெட்டியாட்டம் ஆட்டப்படாது. என்ன சம்பாதிதான் கண்டாலும் எதுவும் கொடுக்கலன்னு சொல்றேன். நான் என்ன நினைச்சேன், அதை போல நீங்க எங்க சுத்தி வந்தாலும் சரி ரங்கனத்தையும் சேவிக்கணும். இந்த பூவந்தியான் செய்திய பொன்னுவேலு நீங்க அறிஞ்சுக்கிற முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, என்ன அதே நீங்க ரங்கனை சேவிச்சாலும் அவனுக்கு மேல நான் தான் அப்படிங்கிறீங்க. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிகிறது அப்படி இருக்கட்டேன். உங்களுக்கு என்ன தெரியும்? எமக்கு அனைத்தும் தெரியும். எனக்கு எல்லாமே. எனக்கு நான் தேவலோகவாசி, நான் பூலோகவாசி. அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது அனைத்தும் இந்த உலக மக்களுக்கு நலம் தரும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற பொருள் சாபனங்களை பெற்ற முனிவர்கள் நாங்கள் அல்ல. இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலி போயிருமா? எது இப்ப சொன்னது? இப்ப சொன்னதெல்லாம் லேகியம் தானே? லேவியமா? அது இல்லையா? அப்ப நாங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு லேவியம் போல தெரிகிறது உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்று உணரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் நாங்க. இத பூரா 3 வேளை சாப்பிட்டா வயிறு வலி போயிடும். இத பூரா இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்ப நீங்க சொல்ல வர்றீங்க? இதுவும் லேவியம் இல்லையா? இது வந்து அஷ்டமா சித்துக்கள், முனிவர்கள் தேவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்ப நீங்க சித்து கற்றுவங்க? ஆமா. சித்துனா எப்படி? நாங்கெல்லாம் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை படைத்தவர்கள். நாங்கள் எல்லாம் ககன மார்க்கமாக செல்லக்கூடியவர்கள். ஏங்க இதெல்லாம் எல்லாரும் செய்வாங்க. நீ கூடு விட்டு தான் கூடு காவீங்க, நான் வீடு விட்டே வீடே தாண்டுவேன். அதான உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுல. நன்றி வணக்கம். அதோட படிக்கீங்க. ஆமா. அதுக்கு மேல எல்லாம் இல்லையோ? இவ்வளவு பேசுறீங்களே, சரி தாங்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாமா? சரி, என்ன யாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்கலாம். உங்களை நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நீங்க யாருன்ற இப்ப இடத்துக்கு இது ஏன் இடம், ஏன் இடத்துக்கு தாங்க. இப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தேன் வச்சுங்களேன், நீங்க கேட்கலாம். ஏன்னா வந்தாரே வரவே வந்த மேல் நாடு இல்லையா? விருந்தோம்பல் பண்ணக்கூடிய நம்ம தமிழ்நாடு தான். இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஐயா வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க, அதை சாப்பிடுறீங்களா, இதை சாப்பிடுறீங்களா, அதை குடிக்கிறீங்களா, இல்ல இதை குடிக்கிறீங்களா, அப்படி உட்காருங்க. நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஓரமா வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறது வரைமுறை.
பிடிக்கிறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? வேணா நீ வாய்ப்பு பண்ணி கொடுத்து பாருங்க. வார்த்தையில? ஆமா. வேண்டாம். சரி, நீங்க குளுக்குறத பார்த்தா எதை கை விடாம பேசியா? சரி, அதை விட்டு 7 மாசம் ஆச்சு. நாங்கெல்லாம் தேவலக பாசி, ஏன்னா தொடாம பேசணும். வாய் வேறு வயிறு வேறு. நீங்க தேவரா? ஆமா. இப்ப நாங்க ராவுத்தரா, நாங்களும் தேவறதே. நீ வாடு பிரச்சனை உருவாக்கிட்டு போயிடாத. பிரச்சனைக்கு இங்க இடமே கிடையாது. எங்களுக்கும் தெரியும். பூரா நம்ம சொந்த வந்தேன். ஆகையினால நான் என்ன சொல்ல வந்தேன், இங்க ஏன் வந்திருக்கேன்னா, இது எங்க இடம்? இது யார் சொன்னது? நான் சொல்றேன். போயாங்கிட்டு இடம் ஏன் இடம்? எங்க இடம் இது? உங்க இடம் எப்படி சொல்லுவீங்க? சரி, உங்க இடம் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? இடத்துக்கு பேர் வேள்வி மலை சாரல். வேள்வி என்றால் என்ன? வேள்வி வேள்வின்னா என்ன? வேள்வின்னா ஞானிகள், முனிவர்கள், தவஞோனிகள், ஞானிகள்லாம் வேள்வி பண்ணக்கூடியது வேள்வி. சரி, உலக மக்கள் உய்ய வேண்டும், நாட்டு மக்கள் நல்லா வாழணும், மழை பெய்யணும் அப்படின்றதுக்காக வேள்வி நடத்தக்கூடாது. உங்களை மாதிரி முனிவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. எங்க? காட்டுக்குள்ள. அப்ப முனிவர்கள் பண்ணுனதுனால தானே இந்த இடத்துக்கு பேரு வேள்வி மலை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க. மத்த கோமாளிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? இல்ல, நான் என்ன சொன்னேன்? இடம் வந்து வேள்வி மலை சாரல். நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு. நாங்க இருக்கிறது மலை ஓரத்துல இருக்கோம். உங்களை மாதிரி முனிவர்களை எங்கே தியானம் பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க? மனித நடமாட்டம், மிருக நடமாட்டம் எதுவுமே இல்லாத இடத்துல உங்களை முனிவர்கள் போய் யாகம் பண்ணுவாங்க. எதுக்கு? நாட்டோட சேமத்துக்காக. அப்போ எதுக்காக வந்து ஆதாரம்ல இடத்துல ஏன் பண்றாங்க? தாங்கள் பண்ணக்கூட தவத்துக்கு வந்து இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்றத எங்கே பண்ணுவீங்க? ஆள் நடமாட்டம் இல்லாத மலை உச்சியில பண்ணுவீங்க. அது உங்க இடம், வச்சுக்கங்க, வேணாம். இல்ல, நாங்க இருக்கிறது மலைக்கு கீழே, இது எங்க இடம். இங்க வந்து நீங்க நியாயம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சரி, நீங்க மலைக்கும் கீழே இருக்கிறீங்க. ஆமா. அது ஓரமா? ஓரமா. ஓரமா இருக்கிற ஆளுக்கே இவ்வளவு வேகம் இருந்தா, நாங்கெல்லாம் மேல இருந்து இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு வேகம் இருக்கும்? எவ்வளவு இருந்திருப்போங்க. என்னதே மேல இருந்தாலும் கீழே வந்ததே ஆகணும், மேலே உட்கார முடியாது. அப்படி சொல்லாதீங்க. என்னதே முடிவு இருந்தாலும் முதல்ல இருந்தாலும் முடிவு ஒண்ணு வேணும். நாங்க மேல இருந்து கீழே பார்த்தாத்தான் உங்களுக்கு கீழே வேலை. கீழே அங்க இருந்தா தாங்க உங்களுக்கு மேலேயே வேலை. எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க கீழே வாழணும்னா உங்களுக்கு முதல்ல என்ன தேவை? எங்களுக்கு என்ன தேவை? மழை தண்ணீர் தேவை. தண்ணீர் வேணும், காற்று வேணும், எல்லாமே வேணும். நெருப்பு வேணும். ஆமா. வெயில் அடிக்கலைன்னா நெருப்பு வராது. சூரியன் என்ன வெயில் முகமே காட்டலன்னு என்ன பண்ணுவீங்க? இருட்டுக்குள்ள கிடக்கணும். கீழே இருந்து அட சூரியன் பொழுதே தெரியலப்பா அப்படின்னு கீழே இருந்து மேல பார்க்கணும். காற்றே அடிக்கலைன்னு வச்சுக்கவே, என்னப்பா ரொம்ப புழுக்கமா இருக்கப்பா அப்படின்னு கீழே இருந்து மேல பார்க்கணும். ஆமா. கீழே இருந்து மழை பெய்யலைன்னா கீழே இருந்து மேல பார்க்கணும். அட வர்ண பகவானே, நீ எப்பப்பா இடிஞ்சு விழ மாட்டாயா அப்படின்னு கீழே இருந்து மேல பார்க்கணும். ஓஹோ. இவங்க எல்லாம் யாரு? தேவர்கள், மேலே உள்ளவர்கள். அவங்க மேலே இருந்து கீழே பார்த்தாத்தான் நீங்க கீழே வசிக்க முடியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அப்படி லேசா மிதமா நினைக்காதீங்க. உங்களை பார்த்து நாங்க வாழணும், ரைட், ஒத்துக்கிறேன், இல்லைன்றல. இதே இதே மழை இருக்கு, காத்து இருக்கு, ஆகாய சூரியன் இருக்கு, இது ஊரா கீழே வராம நீங்க மேலே வச்சுக்கிற முடியுமா? ஏன் நாங்க நினைச்சா வைக்க முடியும்? வச்சுக்கிற முடியாது. என்ன காரணம்? மலையில மலை இப்ப மலை உச்சியில வந்து மழை விழுது அப்படின்னா அந்த மலையை நீங்க தண்ணியை மேல வச்சுக்கிற முடியுமா? இங்கதான் வந்தாகணும். எங்க? கீழே ஓரத்துக்கு வந்தாகணும். அப்ப எங்களுக்கு தான் வரணும். நாங்க எதிர்பார்க்கணும் அவசியமே இல்லை. மேல வச்சு நீங்க தொட்டி எட்டலாம் நீங்க மலையில பண்ண முடியாது. எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்று மட்டும் பேசக்கூடாது. பொண்ணுகளு ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன ஏன் இந்த லோகத்துக்கு வராம நாங்க அடக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன எதுக்கு இங்க வர்றியா? எதுக்கு உன்னை எதுக்கத்தாயா வந்திருக்கேன்? எதுக்க முடியுமா உங்களால? முடியுமியா? உங்க பேர் என்ன? என் பெயர் நாரதன். நாரதா? ஆமா. நீங்களா? அடியேன்டா. சாமி கும்புரி சாமி வாழ்க.